ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது, இனிதான் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இப்ப என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கு நியூவா ஒரு பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ எவ்ரி வீக் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வார வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் கரண்ட் அஃபேர்ல தான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன், ரீசனிங்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன், ஜென்ரல் அவேர்னஸ்ல தான் வீக்கா இருக்கேன், இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல தான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கான கிளாஸஸும் செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? A 360-meter long train running at a speed of 108 km/h crosses another train running in the opposite direction at the speed of 90 km/h in 12 seconds. What is the length of the other train? மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் 360 மீட்டர் நீளம் உள்ள ரயில். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெயின் இருக்கு, இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 360 மீட்டர் இருக்கு. இதோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 108 km/h ஸ்பீட்ல போகுது. ஓகே, ஸோ 90 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசையில் ஓடும் மற்றொரு ரயிலை 12 வினாடிகளில் கடக்கிறது. ஸோ இந்த சைட்ல இருந்து ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 90 km/h. ஓகேவா? ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெயினை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 செகண்ட்ல வந்து கடக்குது. அப்படின்னா இந்த ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ மற்றொரு ரயிலின் நீளம் என்ன? ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தெரியும். ஓகே, சோ டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ட்ரெயின் இருக்கு, அந்த ரெண்டு ட்ரெயினோட கடந்த தொலைவு கொடுக்கல அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த் தானே இந்த இடத்துல டிஸ்டன்ஸ். அப்படிதானே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அப்போ அந்த ட்ரெயினோட லென்த் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். இங்க ரெண்டு ட்ரெயின் இருக்கா, சோ அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் 360. சோ அதை போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ்ங்கிறது ட்ரெயினோட லென்த். ஓகே, சோ ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை டைம், எவ்வளவு டைமுக்குள்ள இது கடக்குது? 12 செகண்டுக்குள்ள கடக்குது. ஈக்குவல் டு, ஓகே, சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு என்னது? உங்களுக்கு ஸ்பீடு. இப்போ ரெண்டு ஸ்பீட் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்பீடையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணி நம்ம என்ன கொண்டு வரணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து கொண்டு வரணும். அப்ப ரெண்டு ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டா போகுது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்பீடையும் நாம வந்து ஆட் பண்ணணும். அப்படிதானே? ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே பேசிக் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 108 + 90 198 கிடைக்கும். அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ல இருக்கு. ட்ரெயினோட லென்த் மீட்டர்ல இருக்கு, டைம் வந்து செகண்ட்ல இருக்கு, ஸ்பீடு வந்து km/h இருக்கு. அப்ப யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். அப்ப km/h மீட்டர்/செகண்டா மாத்தணும். அப்போ 108 × 5/18 அப்படிதானே? km/h மீட்டர்/செகண்டா மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அதே மீட்டர்/செகண்டா km/h மாத்தணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாமே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். பேசிக் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீட்டா சொல்லி கொடுத்துருப்பேன், பாத்துக்கோங்க. சோ கட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்?
ஒரு டைம் போகும், திருப்பி ஒரு டைம் போகும். ஸோ 55 கிடைக்கும். ஸோ 55 மீட்டர் பெர் செகண்ட் இங்க தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 360 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55 இன்ட்டு 12. 55 இன்ட்டு 12 5 2 10 10 15 16. ஸோ திருப்பி 660 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 660. அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? இந்த 360 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 660 மைனஸ் 360. ஸோ 300 மீட்டர்னு கிடைக்கும். அப்ப இன்னொரு ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 300 மீட்டர். 300 மீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Study the given pie chart and answer the following questions. ஓகேவா? அந்த pie chartல என்ன சொல்லிருக்காங்கன்னா the number of chairs manufactured of 4 brand A, B, X, Y. The total number of chairs manufactured of the 4 brand together is 200. அதாவது ஒரு 4 பிராண்ட் சேர் இருக்கு. இந்த வட்டம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 200 சேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஏங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த திக்கா ஷேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ஏ. சோ டோட்டலா எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்னா 36%. சோ இந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த வெறுமனே எம்டியா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பி மேனுஃபேக்சர் பண்ணது. சோ பிங்கிற கம்பெனில 24% வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இந்த கோடு கோடா போட்டிருக்கிறது வந்து எக்ஸ்ங்கிற கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இந்த லைட்டா ஷேட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒய்ங்கிற கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ படம் புரிஞ்சிருச்சா? இப்ப கொஸ்டினை பாருங்க. The total manufacturing cost of chairs of brand A was 14,400. ஓகேவா? சோ ஏ பிராண்ட மட்டும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 14,400 ரூபாய் வந்து செலவாயிருக்கு. ஓகேவா? வாட் வாஸ் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் ஒன் சேர் ஆஃப் பிராண்ட் ஏ? அப்ப பிராண்ட் ஏல தயாரிச்ச ஒரு சேரோட விலை எவ்வளவு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிராண்ட் ஏயின் நாற்காலிகளின் மொத்த உற்பத்தி செலவு 14,400 ரூபாய். பிராண்ட் ஏயின் ஒரு நாற்காலியின் உற்பத்தி விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டோட்டலா எல்லா பிராண்டும் சேர்த்து 200 சேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? தயார் பண்ணிருக்காங்க. பிராண்ட் ஏல எவ்வளவு? 36%. அப்ப 200ல 36% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்குமா? அப்போ பிராண்ட் ஏல தயாரிச்ச மொத்த நாற்காலிகள் எத்தனை? மொத்த சேர் வந்து 72 சேர் வந்து தயார் பண்ணிருக்காங்க. மொத்தமா செலவு எவ்வளவு ஆயிருக்குன்னா 14,400 ரூபாய் வந்து செலவு ஆயிருக்கு. ஓகேவா? சோ டோட்டலா 72 சேரை தயாரிக்கிறதுக்கு 14,400 ரூபாய் இருக்கு. எனக்கு ஒரு சேரோட விலை மட்டும் போதும். அப்படிதானே? 72 சேரோட விலை 14,400 ஒரு சேரோட விலை என்ன வரும்? 14,400 டிவைடட் பை 72. சோ கட் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். அப்ப 200 ரூபாய். அப்போ ஒரு சேரோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கம்பெனில தயாரிச்ச ஒரு சேரோட விலை 200 ரூபாய். 200ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. A sum of money is divided among A, B, C, D in the proportion of 3/4 4/5 6/7 7/8. If B gets 70 more than A, then what is the share of D? ஒரு தொகை இருக்கு, ஒரு அமௌண்ட், அதை ஏபிசிடிக்கு பங்கு வைக்கிறாங்க. 4 பேருக்கும் பங்கு வைக்கும் போது ஏயோட பங்கு 3/4, பியோடது 4/5, சியோடது 6/7, டியோடது 7/8 வருது. ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னா பிக்கு ஏயை விட ரூபாய் 70 அதிகம். பி எவ்வளவு வாங்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயை விட 70 அதிகமா இவனுக்கு கிடைக்குது. அப்படின்னா டியின் பங்கு என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப ஏபிசிடி பி வந்து ஏயை விட 70 ரூபாய் அதிகமா வாங்குறான். ஏயோடது எவ்வளவு? 3/4 கொஸ்டின்ல சொல்லியிருக்கான். பியோடது எவ்வளவு? 4/5, சியோடது 6/7, டியோடது பாத்தீங்கன்னா 7/8. இப்போ பிக்கும் ஏக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 70 வரும். அப்ப பிக்கும் ஏக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 4/5 மைனஸ் 3/4. சோ என்ன வரும்? எல்சிஎம் 20 வருமா? சோ 20 16 மைனஸ் 15 வரும். அப்போ 1/20 வரும். அப்படிதானே? ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ரூபாயில பார்த்தா 70, அதே பங்குல டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1/20 கிடைக்கும். அப்போ 1/20 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 70 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பக்கம் பார்ட் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் ரூபாய் எழுதிக்கோங்க. அப்போ 1/20 பார்ட் 70னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1400 கிடைக்கும். 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1400 கிடைக்கும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டி இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? டியோட ஷேர் எவ்வளவு? 7/8. டியோட ஷேர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 7/8. 1 பார்ட் 1400னா 7/8 பார்ட் என்ன வரும்? 7/8 into 1400. சோ கட் பண்ணா 2 நாள் 8, 25 நாள் 100, 1 2 7 2 14. சோ 7 into 7 49, 49 into 25 உங்களுக்கு என்ன வரும்? 9 5 45. எல்லாத்துலயுமே யூனிட் டிஜிட் 5ல தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஒரு ஆப்ஷனை தான் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்?
20, 20, 18, 38, 38 4 42, ஸோ 4, 4 2 8, ஸோ 8 4 12, 1225 ரூபாய். அப்ப டியோட ஷேர் எவ்வளவு? 1225. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஏயோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்ன, சியோட ஷேர் என்ன அப்படிங்கறத நீங்க மறக்காம சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருங்கிறத சொல்லுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒன் பார்ட் வந்து நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒன் பார்ட்டோட வேல்யூ வந்து நாம 1400 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஏயோடதுன்னா என்ன பண்ணணும், 3/4 into 1400, பியோடதுன்னா 4/5 into 1400, சியோடதுன்னா 6/7 into 1400 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, in an election between two candidates, in an election contested by two parties, ரெண்டு பார்ட்டிக்கு இடையில என்ன நடக்குதுன்னா எலெக்ஷன் வந்து நடக்குது. பார்ட்டி A secured 16% of the total votes more than பார்ட்டி பி. பார்ட்டி பி வாங்கியிருக்கிறதுல இருந்து 16% அதிகமா ஏ வாங்கியிருக்காங்களாம். இப்போ பி வந்து 25,200 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இஃப் பார்ட்டி பி காட் 25,200 votes and there are no invalid votes, by how many votes did party B lost the election? ஒண்ணுமே இல்ல, ரெண்டு பேருக்கு இடையில எலெக்ஷன் நடக்கு. ஏ பின்னு இருக்காங்க. பி எவ்வளவு வாங்கியிருக்கான்னா 25,200 வாங்கியிருக்கான். ஏ எவ்வளவு வாங்கியிருக்கான்னா பி வாங்கியிருக்கிறதுல இருந்து 25,200 பிளஸ் அது கூட ஒரு 16% அதிகமா வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் யார் வாங்கியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வாங்கியிருக்குது. ஓகே, சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி வந்து how many votes did party B lost the election? பார்ட்டி பி வந்து எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வந்து தோத்திருக்காரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இரு கட்சிகள் போட்டியிட்டன. அதுல பி கட்சியை விட ஏ கட்சி மொத்த வாக்குகளில் 16% அதிகம் பெற்றது. பி கட்சிக்கு 25,200 வாக்குகள் கிடைத்தாலும் செல்லாத வாக்குகள் வந்து எதுவும் இல்லை. தேர்தலில் பி கட்சி எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் நாம? ஓகே, இப்ப டோட்டல் ஓட்டு, ஓகேவா? சோ மொத்தமா எவ்வளவு ஓட்டு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தமா பதிவான வாக்குகளை நம்ம 100% எடுத்துக்கலாம். மொத்தமா பதிவான வாக்குகளை 100% எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமா பதிவான வாக்குகள் 100% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பியோட வாக்குகள் எத்தனை? 25,200. சோ ரெண்டு பேரும் தான் போட்டி போட்டிருக்காங்க. அந்த 100% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பி வாங்கின மொத்த வாக்குகள் பிளஸ் ஏ வாங்கின மொத்த வாக்குகளுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏ வாங்கின மொத்த வாக்குகள் எவ்வளவு? பி வாங்கின வாக்குகளையும் பிளஸ் மொத்தத்துல ஒரு 16% ஆட் பண்ணணும். அப்படிதானே? பி வாங்கின மொத்த வாக்குகள், சாரி 25,200, நான் 2,500 போட்டேன். ஓகே, சோ இப்போ மொத்த வாக்குகள் 100% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பி வாங்கின வாக்குகள் பிளஸ் ஏ வாங்கின வாக்குகள். ஏ வாங்கின வாக்குகள் மொத்தம் எவ்வளவு? ஏக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கு? 25,200 பிளஸ் ஒரு 16%. அதான இங்க கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. பி கட்சியை விட ஏ கட்சி மொத்த வாக்குகளில் 16% அதிகம் பெற்றது. அப்படிதானே? அப்போ பி வாங்கினதுல இருந்து ஒரு 16% அதிகமா போட்டோம்னா அதுதான் ஏயோடது. இப்போ மொத்த வாக்குகள்ங்கிறது ஏயையும் பியையும் ஆட் பண்ணா கிடைக்கும். அப்ப 100% பியோட வாக்குகள் பிளஸ் ஏயோட வாக்குகள். பியோட வாக்குகள் 25,200, ஏயோட ஓட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 25,200. பி வாங்கினது பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 16%. அதனாலதான் ஏ வந்து என்னவா இருக்கு? ஏக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு, ஏக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, பெர்சன்டேஜ ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப 16% இந்த பக்கம் வரும்போது -16 ஆகும். அப்ப 84% இருக்கும். 84% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 252 into 2 போடுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4 0 5, சோ 504,000க்கு ஈக்குவலா இருக்குமா 84%. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, 1% என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 1% ஈக்குவல் டு 504,000 டிவைடட் பை 84. சோ எத்தனை தடவை போகும்? 6 டைம்ஸ் போகுமா? யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. 6 டைம்ஸ் போச்சுன்னா 600 கிடைக்கும். அப்போ 1% எதுக்கு ஈக்குவல்? 600க்கு ஈக்குவல். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பி கட்சி எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி கட்சி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு? 16% வாக்கு வித்தியாசத்துல. அப்படிதானே? அப்படிதானே? அதுதானே கொஸ்டினோட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பி வாங்கினது 25,200, ஏ வாங்கினது பாத்தீங்கன்னா பி வாங்கின 25,200 பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 16%. அப்போ பியை விட ஏ எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்கு? 16%. இத கொஸ்டினை பார்த்ததுமே பெர்சன்டேஜ்ல சொல்லிடலாம். அப்படிதானே? சோ அப்போ பி வந்து எவ்வளவு வந்து கம்மியா வாங்கியிருக்கு? ஏல இருந்து 16% கம்மியா வாங்கியிருக்கு. இல்லைன்னா இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்? ஏ வந்து பியை விட 16% அதிகமா வாங்கி ஜெயிச்சுட்டான் அப்படியும் சொல்லலாம். பி வந்து ஏல இருந்து 16% கம்மியா வாங்கி தோத்துட்டான் அப்படியும் சொல்லலாம். ரெண்டுக்குமே மீனிங் ஒண்ணுதான். அப்படிதானே? பி தோத்துட்டான் அப்படின்னாலும் ஏ ஜெயிச்சுட்டான்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதானே? சோ கரெக்ட் தானே? ஏன்னா பி வந்து 16% வாக்கு கம்மியா வாங்கினதுனால தோத்துட்டான்.
அதே ஏ பி கூட கம்பேர் பண்ணும்போது 16% அதிகமா வாங்கினதுனால ஜெயிச்சுட்டான். அப்போ பி தோத்தது எவ்வளவு வித்தியாசத்துல தோத்திருக்கான்? 16%. அப்போ 1% 600னா 16% உங்களுக்கு என்ன வரும்? 16 × 600, 16 6 96, ஸோ 9600. 9200 வாக்கு வித்தியாசத்துல பி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஓகே, ஸோ 9600ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? A and B entered into a partnership with a certain investment. At the end of 8 months, A withdrew and collected back his money. A and B received a profit in the ratio 5:9 at the end of the year. If B had invested rupees 36,000, then how much had A invested? A, B ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றாங்க. 8 மாசம் முடிவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, A வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திருப்பி எடுத்துடுறான். ஓகே, A என்பவர் தன்னுடைய பணத்தை திரும்ப பெற்றார். A மற்றும் B ரெண்டு பேருக்கும் வருஷத்தோட கடைசியில ஷேரை பங்கு வைக்கும் போது 5:9ங்கிற ரேஷியோல பங்கு வைக்கிறாங்க. அதுல பி என்பவர் 36,000 ரூபாய் முதலீடு பண்ணிருக்காரு அப்படின்னா ஏ எவ்வளவு முதலீடு பண்ணிருப்பாரு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஏ வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு தெரியாது, நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ பிசினஸ்ல எத்தனை நாள் இருக்கான்? 8 மாசம் மட்டும்தான் இருக்கான். அப்படிதான், 8 மாசம் முடிவுல அவன் போயிருந்தான். அப்ப ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 8 டிவைடட் பை பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 36,000 ரூபாய் பி இன்வெஸ்ட் பண்றான். எத்தனை மாசம்? கடைசி வரைக்கும் பிசினஸ்ல இருக்கான். வருஷத்தோட கடைசி வரைக்கும் இருக்கான்னா எத்தனை மாசம் இருந்திருப்பான்? 12 மாசம் வரைக்கும் பி வந்து பிசினஸ்ல இருக்கான். அப்ப கடைசியா அவங்களுக்கு இது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் எல்லாத்தையும் வச்சு ஷேரை பங்கு வைக்கும் போது கடைசி ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு என்ன வருது? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட், இதான ப்ராஃபிட், இதான பார்ட்னர்ஷிப் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 5/9 கிடைக்குமா? ஸோ 5/9. புரியுதா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதுல நாம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ கட் பண்ணுங்க. 1 9 9, 4 9 36, ஸோ 4000 இருக்கும். அடுத்து இங்க என்ன வரும்? 2 4 8, 3 4 12, 1 2 2000 வரும். ஓகே, சோ 2000 வருமா? சோ இப்போ என்ன பண்ணுங்க, இங்க இருக்க நம்பர் எல்லாத்தையும் மேல கொண்டு போயிருங்க. லெட்டரை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. A = 5 × 2 × 3 6, 5 × 6000. சோ A யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். அப்ப A வந்து பிசினஸ்ல எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? 30,000 ரூபாய். சோ 30,000ங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். சோ கரெக்டா பேசிக்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின்னாலுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of 10 numbers is 30. What will be the new average if one of the number is increased by 30 and 5 of the rest decreased by 4 each? இது எல்லாமே நாம ஆல்ரெடி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்த கொஸ்டின்ஸ் தான். 10 எண்களின் சராசரி 30. எண்களில் ஒன்றை 30ஆல் கூட்டி மீதமுள்ள 5 எண்கள் ஒவ்வொன்றும் 4ஆல் குறைத்தால் புதிய சராசரி என்னவாகும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ரொம்ப வளவளவலன்ட்டு நிறைய ஸ்டெப் எல்லாம் போட வேண்டாம். ஷார்ட்கட்ல போட போறோம். இப்ப 10 நம்பரோட சராசரி எவ்வளவு? நமக்கு 30. ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னா புதுசா ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இந்த 10ல ஒரு நம்பரை எடுக்கிறோம். ஒரு நம்பர் எடுத்து அது கூட ஒரு 30 ஆட் பண்றோம். ஓகே, 30 ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் மீதமுள்ள 5 எண்கள், சோ 10 எண்களோட சராசரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 5 எண்கள், ஒரு நம்பர் மட்டும் எடுக்கிறோம். ஒரு நம்பர் எடுத்து அது கூட 30 ஆட் பண்றோம். சோ ஒரு 5 நம்பர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி 5 நம்பர் எடுத்து அந்த 5 நம்பர்லயும் 4 4 4 4ன்னு குறைக்கிறோம். அதாவது 5 நம்பர் எடுத்திருக்கீங்க. 1 2 3 4 5 நம்பர் எடுத்திருக்கீங்க. இதுல ஒரு 4 குறைக்கிறீங்க, இதுல 4, இதுல 4, இதுல 4 குறைக்கிறீங்க. அப்ப டோட்டலா 5 நம்பர்லயும் 4 4 4ன்னு குறைச்சா எவ்வளவு வரும்? 5 × 4 20 குறைக்கணும். அப்படிதானே? சோ 20 குறைக்கணும். அப்போ ஒரு நம்பர் கூட 30 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 நம்பர்ல இருந்து டோட்டலா எவ்வளவா குறைக்கிறோம்? 20 குறைக்கிறோம். ஒவ்வொரு நம்பர்லயும் 4 4 குறைச்சா 5 நம்பர்ல டோட்டலா எவ்வளவு குறைப்பீங்க? 20 குறைப்பீங்க. அப்ப இதுல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வருது? +30. 30 ஆட் பண்ணணும், 20 குறைக்கணும். அப்போ ஓவராலா என்ன வரும்? +30 - 20ங்கிறது 10. ஓகே, அப்போ 10 மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதுமா? இத உட்கார்ந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 எண்களின் சராசரி 300, சோ 300ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து சுத்தி வளைச்சு போற மாதிரி. இப்போ ஒரு நம்பர்ல 30 ஆட் பண்ணா அது கூட +30 ஆட் பண்ணணும், 20 குறைக்கணும். ஒவ்வொன்றுலயும் 4 4 குறைச்சா 20 குறைக்கணும். அப்போ டோட்டலா எனக்கு ஓவராலா எவ்வளவு வருது? 30 - 20ங்கும் போது 10. அப்போ இந்த 10ஓட ஆவரேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணா போதுமா? சோ இது ஆல்ரெடி இருக்க ஆவரேஜ் 30 + 10 டிவைடட் பை இது டோட்டல். ஓகேவா? சோ அந்த
கூட்டி குறைக்கும் போது கிடைக்கக்கூடிய டோட்டல். நான் ஆவரேஜ் தானே ஆட் பண்ணணும். சோ டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு? 10 நம்பர் இருக்கு. சோ 10 டிவைடட் பை 10. இதுவும் எனக்கு கேன்சல் ஆகி 1 இருக்கும். இங்க ஒரு 30 இருக்கு. 30 பிளஸ் 1 31. அப்ப நியூ ஆவரேஜ் உங்களுக்கு என்னது? 31. 31ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் 30ன்றது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது ஆவரேஜ்ல எக்ஸ்ட்ரா 1 ஆட் ஆகுது. சோ அப்ப ஆன்சர் 31. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, some oranges were purchased at rupees 150 per 100 and sold at rupees 24 per dozen. It gave a gain of rupees 1000. How many oranges were purchased? ரூபாய் 150க்கு 100 ஆரஞ்சு பழங்கள் வாங்குறாங்க. ஓகேவா? இப்ப கடைக்கு போறீங்க, 150 ரூபாய் கொண்டு போறீங்க. 150 ரூபாய் கொண்டு போனா அந்த கடையில எவ்வளவு ஆரஞ்சு வாங்குறீங்க? 100 ஆரஞ்சு வந்து வாங்குறீங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? ஒரு 150 ரூபாய்க்கு 100 ஆரஞ்சு. 150 ரூபாய்க்கு 100 ஆரஞ்சு அப்படின்னா ஒரு ஆரஞ்சோட விலை என்ன வரும்? 100 டிவைடட் பை 150 போடுவீங்க. அப்படிதானே? சரி, 150க்கு நானே சோ காஸ்ட் பிரைஸ் இருக்கா? சோ காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். கடைக்கு நீங்க கொண்டு போறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150. வாங்குறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஆரஞ்சு வாங்குறீங்க. 150 ரூபாய். 100 ஆரஞ்சோட விலை 150 ரூபாய். அப்போ ஒரு ஆரஞ்சோட விலை உங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஆரஞ்சோட விலை 150 டிவைடட் பை 100 கிடைக்குமா? சோ 0 கட் ஆகிரும். அப்போ ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளவு? 1.5 rupees. ஒரு ஆரஞ்சோட விலை என்னவா இருக்கும்? 1 ரூபாயா இருக்கும். அப்படிதானே? சோ புரிஞ்சிருச்சா? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கா? சோ இப்போ வாங்கிட்டு வந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா ரூபாய் 24க்கு 1 டஜன் ஆரஞ்சு பழங்களை விக்கிறீங்க. மொத்தமா இப்ப அப்படித்தானே பண்ணுவாங்க வியாபாரிகள்லாம். மொத்த கடையில ஒரு பிரைஸ்ல வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ள ஒரு இதுல விற்பாங்க. கடைசி லாபம் பார்ப்பாங்க. அப்படிதானே? இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு டஜன்னா என்னது? 12 ஆரஞ்சு. 12 ஆரஞ்சை 24 ரூபாய்க்கு விக்கிறாரு. 12 ஆரஞ்சை 24 ரூபாய்க்கு விக்கிறாரு அப்படின்னா ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளவு? 24 டிவைடட் பை 12 2 ரூபாய். அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் 2 ரூபாய். ஓகே, அப்போ 1 ரூபாய் மதிப்புள்ள ஆரஞ்ச 2 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா லாபமா நஷ்டமா? லாபம். அப்போ லாபம் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 2 மைனஸ் 1.5 0.5 50 பைசா லாபம் கிடைக்கும். ப்ராஃபிட் எவ்வளவு? 50 பைசா. ஆனா இவருக்கு ஒரு பழத்துல 50 பைசா லாபம் கிடைக்கும். புரியுதா? நம்ம ஒரு பழத்துக்கு தான் இப்ப கால்குலேட் பண்ணிருக்கோம். அதாவது 150 ரூபாய். 100 பழத்தோட விலை 150 ரூபாய். ஒரு பழத்தோட இது பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 1 ரூபாய் வருது. 1 ரூபாய் 50 பைசா வருது. செல்லிங் பிரைஸ் 2 ரூபாய் வந்துச்சு. சோ லாபம் என்ன வருது? 2 மைனஸ் 1.5 0.5 50 பைசா லாபம் கிடைக்கும். ஒரு பழத்துல அவருக்கு எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்கும்? ஒரு பழத்துல 50 பைசா லாபம் கிடைக்கும். இப்போ ஓவராலா எல்லா பழத்தையும் விற்கும் போது அவருக்கு எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்கும்னா 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, 1000 ரூபாய் லாபம் கிடைத்தது அப்படின்னா எத்தனை ஆரஞ்சு பழங்கள் வாங்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒரு பழத்துக்கு லாபம் எவ்வளவு? 0.5 rupees. அப்ப கையில இப்ப 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா எத்தனை பழம் வாங்கியிருப்பாரு? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு சோ 1000 equal to 0.5 into x இருக்கும். x ஓட வேல்யூ 1000 divided by 0.5. 0.5ங்கிறது அரை. சோ அது அரைனே போட்டுடலாமா? அப்ப இந்த 2 மேல கொண்டு போனா உங்களுக்கு என்ன வரும்? x ஓட வேல்யூ 2000 கிடைக்கும். அப்ப எவ்வளவு பழம் வாங்கியிருப்பாரு? 2000 பழங்கள் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? சோ அப்படிதானே? சோ அப்ப எத்தனை ஆரஞ்சு பழங்கள் வாங்கியிருக்காரு? டோட்டலா 2000 பழம் வாங்கியிருக்காரு. சோ 2000ங்கிறது ஆப்ஷன் டி. இதை இப்படி கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரணும்னு இல்ல. ஒரு பழத்துக்கு 50 பைசா லாபம் கிடைக்கும். டோட்டலா கையில வந்து 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா எத்தனை பழத்தை வித்திருப்பாரு? 2000 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சிம்பிளா யோசிங்க. ஒரு பழத்துக்கு சப்போஸ் 1 ரூபாய் லாபம் கிடைக்கி கையில 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா எத்தனை பழம் வித்திருப்பாரு? 1000 பழத்தை வித்திருப்பாரு. இப்போ கையில வந்து 1000 ரூபாய் இருக்கு. ஆனா ஒரு பழத்துக்கு 50 பைசா தான் லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு பழத்துக்கு 50 பைசா அப்படின்னா 2 பழத்தை தான் 1 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்படிதானே? 2 பழத்துல 1 ரூபாய் கிடைச்சிருக்கும் அவருக்கு லாபம். சோ அப்ப எத்தனை பழமா இருக்கும்? 2000 பழம் வித்திருப்பாரு. 1000 ரூபாய் கிடைக்கணும்னா 2000 பழம் விற்கணும். அப்படி மனக்கணக்காவும் நீங்க போடலாம். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இது மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நாம கொடுக்கறது எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ் தான். ஓகேவா? சோ இது போக பேசிக்ஸ் எல்லாமே நான் கத்துக்கிடணும். எனக்கு ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியாது,
லாஸ்னா என்னன்னு தெரியாது, எப்படி வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல அந்த கான்செப்ட் இது பண்ணணும், பார்ட்னர்ஷிப்ல உள்ள கான்செப்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ரீசனிங்ல உள்ள கான்செப்ட் எல்லாம் எப்படி படிக்கணுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஒன்ஸ் அந்த சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுல இருக்க ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்க டெஸ்ட் போட்டுட்டு எக்ஸாம்ல உங்களோட ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகேவா? சோ எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க, 1999. எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருப்போம். வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். ஓகேவா? ஏன்னா இதுல ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்ததுனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நான் கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ் வந்து வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ல 10ல இருந்து 15 மார்க் வரைக்கும் கேக்குறாங்க. நாங்க 10 பார்ட் இதுல கொடுத்துருவோம் 1.5 இயருக்கு. சோ அதை ஒவ்வொரு பார்ட்டா கொடுக்க படிச்சுட்டே வந்துட்டீங்கன்னா CAல பிரச்சனை இல்லை, அதுலயும் ஸ்கோர் வாங்கிடலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸை நல்லா கவனிச்சீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதே SSC ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிரும். அப்ப எல்லாமே படிச்சாச்சு. CA PDF கோர்ஸ்ல உள்ள CAவும் நல்லா தரவா படிச்சாச்சு. அது போக டெஸ்டும் பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு. ஓகேவா? சோ உட்கார்ந்து படிங்க. சோ கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஏன்னா ஆப்ல போய் ஃபீஸ் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1999 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. NTPCயோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஆப்ல கோர்ஸோட ஃபீஸஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி வீக் ஆப்லயே டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்டோட ரேங்க் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.